ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களுக்கு எங்கள் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அந்த 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கிறேன். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு எது ஆகாரமோ இது இது அதாவது சேவிங்ஸை சொல்லலாம் ஆண்டவர். உன் ஆகாரத்தை, அப்போ உன்னுடைய உணவை நீ தண்ணீர்களின் மேல் போடு. தண்ணீர்கள் என்பது ஜாதிகள். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் இதுக்கான விரிவாக்கம் சொல்லப்பட்டிருக்கோம். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. அல்லேலூயா. அதாவது நம்மிடத்துல ஒருத்தர் எதையாவது கேட்குறாங்க அப்படின்னா, நம்மகிட்ட இருந்தால் நம்ம அதை கட்டாயம் கொடுக்கணும்னு வேதத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே அப்படின்னு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் இந்த கடைசி நாட்களில் பிரியமானவர்களே, நம்ம இதுக்கு வேணும் அதுக்கு வேணும்லாம் சேவிங்ஸ் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்களுக்கு செய்யக்கூடிய தர்ம சகாயம் இருக்கு இல்லையா, அதை சேவிங்ஸ் என்ன செஞ்சிடக்கூடாது, தடுத்துடக்கூடாது. ஏன்னா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, நம்ம என்ன காலத்தில் வாழ்கிறோம், இந்த காலத்தில் நம்ம இந்த அற்பமான அதுவும் அநீதியான இந்த உலக பொருளை சேர்த்து வைப்பது என்பது என்ன அப்படிங்கிறத குறித்து இந்த வசனத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். யாக்கோபு எழுதிய பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களை நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். அல்லேலூயா. அதாவது நம்ம வாழ்கிறது கடைசி நாட்கள். இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்கிறாங்க, உங்களோட பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஆகவே உங்களுடைய பொக்கிஷங்களை நீங்கள் இங்கே சேர்த்து வைக்காதீங்க. அநீதியான உலக பொருளினால் நீங்கள் நிரந்தரமான நண்பர்களை சம்பாதிங்க அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரதை நம்ம பார்க்குறோம். உங்களோட பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வைக்கணும்? பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாவது உங்களுக்கு அந்த பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு சேர்த்து கொள்வதற்கு ஆட்கள் உண்டாயிருக்கும்படியாக அநீதியான உலக பொருளால் இந்த உலகத்தில் வாழும்போதே கொஞ்சம் சிநேகிதரை சம்பாதிச்சிருங்கன்னு ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அநீதியான உலக பொருள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பணம் அதாவது நீதியான பொருள் விஷயம் கிடையாது. எப்படி வேணால் இதை சேர்க்கலாம். அதனால தான் அது அநீதியான உலக பொருள்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வேணால் இந்த பணத்தை சேர்க்கலாம். நல்ல வழியிலே சேர்த்த பணமும் உண்டு, பொல்லாத வழிகளில் பணம் சேர்க்கிறதும் உண்டு. அதனால தான் அது அநீதியான உலக பொருள். ஆனால் இந்த அநீதியான உலக பொருளால் என்ன செய்ய முடியும்னா, நீதியான பரிசுத்தமான பரலோக ராஜ்யத்துக்கு ஆட்களை நாம் சேர்க்க முடியும். ஆகவே இப்போ நம்ம கையில் இருக்கிற பணத்தை, பொருளை நம்ம பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியங்களில் நம்ம செலவு பண்ணணும். பரிசுத்தவான்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள், உதவிகளுக்கு நம்ம செலவு பண்ணணும். அப்படி செய்கிற போது ஆண்டவர் நமக்கு அதை திருப்பி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏழைகளுக்கு இறங்கணும், ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கணும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கே கடன் கொடுக்குறோமா? அல்லேலூயா. கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பார். அதை எப்படி கொடுக்காம இருப்பார்? அல்லேலூயா. அதே போல் உடைய தசம பாகங்களை, காணிக்கைகளை எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. நீங்கள் தேவனை வஞ்சிக்காதீங்க. தசம பாகம் காணிக்கைகளை கொடுக்காதபடி யாரை வஞ்சிக்காதீங்க? தேவனை வஞ்சிக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுங்க. அப்போது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதங்களை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்கள், என்னைய நான் உங்களை பிளஸ் பண்ணாமல் இருப்பேனா, பண்ண மாட்டேனோ? இல்லையா? ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நம் கையிலே வருகிற பணத்தில் தசம பாகத்தை சரியாக கொடுக்கணும், காணிக்கைகளை கொடுக்கணும்.
ஏழை எளியவர்களுக்கு இறங்கணும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களுக்கு தர்ம சகாயம் பண்ணணும். இதை குறித்து பவுல் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயத்தை குறித்து அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மக்கதோனியா சபையில் இருக்கிறவங்க எப்படி தெரியுமா உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறத நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு என்னோடும் பேசுகிற காரியம் என்னவென்றால், கையிலே இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் துருப்பிடிக்க வைக்கும்படியாக நம்ம அதை சேர்த்து வைக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் இந்த கடைசி நாட்களில் எல்லாம் வேக வேகமாக நடக்குது பாருங்க. அப்படியான காலமாக இது இருக்கிறது. மத்தேயு 24 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வேக 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 வேகமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இதோ, அதாவது அத்தி மரத்தினாலே ஒரு உமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே பூமியில் இவைகளெல்லாம் சம்பவிக்கிறதை நீங்கள் பார்க்கிற போது இதோ அவருடைய வருகை சமீபம், அவர் வாசல் அருகே வந்துவிட்டார் என்று அறியுங்கள். அவர் வந்துட்டார், இதோ பக்கத்தில் வந்துட்டார், வாசல் அருகே வந்துட்டார். எப்போது வேண்டுமானாலும் அவருடைய ரகசிய வருகை இருக்கலாம். ஆகவே நாம் அதற்கு ஆயத்தப்படுவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம், காவலாளர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே சேர்த்து வைத்து அப்பா, நாங்கள் ஆண்டவரே பொன்னையும் பொருளையும் ஆண்டவரே துரு பிடிக்கும்படியாக விட்டு விடுகிறவர்களாயிராதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய பொக்கிஷங்களை நாங்கள் பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து வைக்கிறவர்களாக, ஞான இருதயம் உடையவர்களாக, ஆண்டவரே ஆத்துமாக்களை குறித்து கரிசனையும் பாரமுடையவர்களாக, ஆத்துமாக்களை ராஜ்யத்திலே சேர்ப்பதற்காக செலவு செய்கிறவர்களாக, செலவு செய்யப்படுகிறவருக்கு கிருபை தாங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் அன்பு சகோதரி திருமதி எஸ். தயாமலர்.